ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் சாம் வச்சு பீட்ஸ் பிரேஸ்லெட் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 8mm பீட்ஸு, க்ரௌண்ட் சாம், அதுக்கு தேவையான சில்வர் கலர் ஜம்ப் ரிங், 0.8 எலாஸ்டிக் இது எல்லாமே எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 2.4 பேங்கிள் சைஸ் பிரேஸ்லெட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 20 பீட்ஸ் ஆட் பண்ணுவேன். எந்தெந்த ஹேண்ட் சைஸுக்கு எத்தனை பீட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். என்னோடய கிளாஸஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் என்கிட்ட பல்காகவும் ஆர்டர் பண்ணலாம், சிங்கிள் பிரேஸ்லெட்டும் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் என்கிட்ட பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணணுன்னா என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாம் கோத்துட்டு எக்ஸஸாக கொஞ்சம் எலாஸ்டிக் விட்டு கட் பண்ணிக்கணும். பீட்ஸ் எல்லாம் கோத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நாட் போடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் நாட் எப்போதும் போல் போட்டுக்கிட்டு செகண்டாக போடுற நாட்டு 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். தேர்டாக அதே மாதிரி 2 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த நாட்ஸ் டைட்டாக இருக்கும். நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரேஸ்லெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாம் மாட்டலாம். அதுக்கு நான் சில்வர் கலர் ஜம்ப் ரிங்கை ஃபஸ்ட்டு எடுத்து அதில் சாமை ஃபஸ்ட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் பிரேஸ்லெட்டில் அதை மாட்டலாம். நான் எப்படி மாட்டுறேங்கிறத பாருங்கள். இது மாதிரி பிரேஸ்லெட்டில் மாட்டு ஜம்ப் ரிங்கை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், நம்ம சாம் பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.